Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு அக்ஷாஸ் ரெசிபீஸில் குழந்தைங்களோட ஃபேவரேட்டான முட்டை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை சாதத்தை லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த டேஸ்டியான முட்டை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பு, 10 புதினா இலை, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் அதிலே சேர்க்குறேன். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா கரையிற வரைக்கும் வதக்கணும். அடுத்து 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க, இதை அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சாதத்துக்கும் சேர்த்து தான் நான் சேர்த்துருக்கேன். மூடி போட்டு கொஞ்சம் தொக்கு மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 5 முட்டையை உடைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். முட்டையை நல்லா கிளறிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் புதினா சேர்க்குறேன். முட்டையோட வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நான் புதினா சேர்க்குறேன். இப்போது 1.5 கப்பு பாஸ்மதி அரிசியை நான் ஏற்கனவே வடித்து வச்சுருக்கேன். உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலான சாதாரண சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரைஸ் செய்ய போகிறோன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாதத்தை இந்த மாதிரி வடித்து வச்சுக்கிட்டு ஆற வச்சிட்டிங்கன்னா நம்ம கிளறும் போது சாதம் உடையாமல் இப்படி முழுசாக உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். சாதம் மட்டும் வடித்து வச்சுக்கிட்டோம்னா 10 நிமிஷத்தில் இந்த டேஸ்டியான முட்டை சாதம் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களோட ஃபேவரேட்டான இந்த முட்டை சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். See you and take care.